to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். பிரியன் வணக்கம். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே நேரம் பாஜகவோட கூட்டணி வச்சதை ஒருமனதா வரவேற்கிறோம். அதுக்கு இபிஎஸ்க்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. பொது வெளியில பாஜகவோட கூட்டணி வச்சா சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்காதுன்னு நிர்வாகிகள் சிலர் பேசியதை பார்க்கிறோம். அதே மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர்லாம் அதிருப்தியில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ முழு மனதோட வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதிமுக பொறுத்த மட்டும் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு ஒரு கோஷ்டி இருக்கு, வைக்க வேண்டாம்னு ஒரு கோஷ்டி இருக்கு. 2 கோஷ்டி இருந்தது. அதனால அதிமுக பாஜகவோட வைக்க வேண்டாம்ன்ற கோஷ்டி முதல்ல தாவேக்காவோட பேசி பார்க்கலாம் அப்படின்ற முயற்சி எடுத்தாங்க. அந்த தாவேக்காவோட நடந்த பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த ஃபெயில் ஆன பிறகுதான் பாஜகவோட வேற வழியில தான் பாஜகவோட இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்க. பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது கீழ்மட்டத்துல கொஞ்சம் நிர்வாகிகள் மத்தியில கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்காது. அது சிறுபான்மையோர் ஓட்டு மட்டுமல்ல, மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிற பல விஷயங்கள், நிதி உட்பட பல விஷயங்கள் இருக்கிறதுனால நடுநிலையாளர்கள் பலர் கூட மத்திய அரசு மேல கொஞ்சம் கோபமா இருப்பாங்க. அவங்க ஓட்டும் கிடைக்காது. அதனால என்ன பண்றது அப்படின்னு பாஜகவோட வச்சா சரியா வருமா அப்படின்ற மாதிரி நிர்வாகிகள் நினைக்கிறாங்க. சோ அந்த நிர்வாகிகள் எல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் முதல்ல மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டாங்க, அப்புறம் எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டாங்க, இப்ப செயற்குழு கூட்டம் போட்டு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க கூட்டணிக்கு. சோ அவங்களுக்கு இப்போ ரொம்ப பெரிய ஒரு பணி என்னவா இருக்குன்னா கீழே இருக்கிற கேடரை கன்வின்ஸ் பண்ணணும். இன்னும் 1 வருஷ காலம் இருக்கு. பாஜக அதிமுக தொண்டர்கள் இணைஞ்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. சோ அதனால இப்போ இந்த படிப்படியா ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்லாரோட ஆதரவையும் பெறறதுக்கான ஒரு முயற்சியில இபிஎஸ் இறங்கியிருக்காரு. இந்த மகா கூட்டணி அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி கட்டமை போன்றது பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேற எந்த கட்சிகளும் ஒத்த கருத்துடைய வேற எந்த கட்சிகளும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஒத்த திமுகவை அகற்றுவது என்பது நோக்கமாக இருக்கலாம். ஆனால் கொள்கை அடிப்படையில் தமாக, நாம் தமிழர் போன்றவையெல்லாம் வேற வேற திசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றன. அதனால அதிமுகவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ஓபிஎஸ் ஜெயலலிதா போன்றவர்கள் அதுக்குள்ள இருக்கலாம். சோ அது பலமான கூட்டணியா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு ஒரு டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அவங்க மோடியை பாராட்டி போட்ட தீர்மானங்கள்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா அதே மாதிரி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்லாம் நடந்தது. நிறைய முதலீடுகளை தமிழக அரசு ஈர்த்திருக்கு. அது வெள்ளை அறிக்கை கேட்கறது நியாயமான ஒரு விஷயம். தமிழக அரசு என்ன மாதிரியான முதலீடுகள் வந்திருக்கு, ஆக்சுவலா அது எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்குன்ற மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்கு என்பது என் கருத்து. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.